Hello students, welcome to AA Max. இன்னைக்கு 9th standardல வந்து 3rd chapter algebraல வந்து exercise 3.1ல first sum பார்க்கலாம். சரிங்களா? Which of the following expressions are polynomials if not give reason அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So polynomials அப்படினா என்னன்னு நம்ம இப்போ first பார்க்கலாம். நமக்கு வந்து sumல வந்து நிறைய variations கொடுத்திருப்பாங்க. For example x power plus or minus அப்புறம் வந்து டிவிஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பவரில் வந்து நமக்கு ப்ளஸ் வந்தது அப்படின்னா அது வந்து பாலினாமியல் மீன். ஓகேவா? பவரில் வந்து நமக்கு மைனஸ்ன்னு வந்தது அப்படின்னா நாட் எ பாலினாமியல். ஓகேவா? அதே மாதிரி டிவிஷன் அதாவது 1/2 2/3 அந்த மாதிரி டிவைடில் வந்தது அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு நாட் எ பாலினாமியல். ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ்னா பாலினாமியல், மைனஸ்னா நாட் எ பாலினாமியல், சப்ட்ராக்ஷன் டிவிஷன் அப்படின்னா நாட் எ பாலினாமியல். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? 1/x power of 2 plus 3x minus 4. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு நியூமரேட்டில் போகிறப்போ நமக்கு என்னவாகும்? மைனஸ் ஆகும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 2வாக இருக்கிறது நமக்கு மேலே போகிறப்போ மைனஸ் 2வாக ஆகும். அப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3x minus 4. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், பவரில் நமக்கு எக்ஸ் பவரில் என்ன இருக்குது? -2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்னது? நாட் எ பாலினாமியல். ஸோ நமக்கு ரீசன் கேட்டிருக்காங்கல்ல, ரீசன் வந்து என்ன? 1 of the power is negative because என்ன இங்கே நெகட்டிவ்ல வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால நெகட்டிவ்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? x ஸ்கொயர் x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயரோட இந்த எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட இந்த 1ஐ வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் மேலே வந்து நமக்கு பவரில் வந்து மல்டிப்ளிகேஷனில் பவரில் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்போ 2 இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்கும்? எதுவுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். அப்போ 2ம் 1ம் வந்து நமக்கு 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பவரில் பாருங்கள், நமக்கு 3 and 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு என்னவா இருக்குது? பாசிட்டிவில் தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? பாலினாமியல் அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு ரீசன் எழுதணும் இல்லையா? இதுக்கு என்ன ரீசன் எழுதுவீங்க? நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 1/x into x plus 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். அப்போ இந்த 1/xோட நம்ம இந்த எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் வந்து இந்த 1/xோட இந்த 5 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது 1/x into x plus இங்கே 1/xோட இந்த 5 பண்ணுவோம்ல, 1/x into 5. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 1 into x டிவைடட் x. ஓகே. இன்ட்டு ப்ளஸ் வரும் 1/x into 5. அப்போ இது இப்போ பண்ணலாமா? 1 5s are 5 டிவைடட் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸுக்கோ நம்ம கேன்சல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 5/xன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். அப்போது 1 + 5/x. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த எக்ஸ் வந்து நமக்கு மேலே போகிறப்போ நமக்கு என்னவாகும்? மைனஸ் ஆகும். அப்போது 1 + 5x power of -1. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்? சால்வ் பண்ணி பவரில் வந்து -1ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்ன? நாட் எ பாலினாமியல்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். ஸோ இதுக்கு ரீசன் எழுதணும் இல்லையா? 1 of the power is negative -1. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? எக்ஸில் வந்து நமக்கு -1 வந்து நெகட்டிவ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? எழுதிடணும். சரிங்களா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? 1/x power of -2 plus 1/x power of -1 plus 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாமா? அப்போது நமக்கு என்னவாகும்? இந்த எக்ஸ் பவர் ஆஃப் -2 நமக்கு வந்து நியூமரேட்டில் போகிறப்போ நமக்கு என்னவாகும்? +2வாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்து நமக்கு மேலே போகிறப்போ நமக்கு என்னவாகும்? +1 நமக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போது ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பவரில் பாருங்கள், நமக்கு ++ல் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு பாலினாமியல். ஓகேங்களா? இதுக்கு ரீசன் என்ன எழுதுவீங்க? நான் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா?
ரூட் ஆஃப் 5x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 3x ப்ளஸ் ரூட் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம டைரெக்டாகவே பார்த்துடலாம். நமக்கு பவரில் என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பாலினாமியல். ரீசன் வந்து நான் நெகட்டிவ் இன்டர்னல் பவர், அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? m ஸ்கொயர் மைனஸ் 3 ரூட் ஆஃப் m ப்ளஸ் 7m மைனஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக 3 ரூட் mன்னு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாமா? அப்போது m ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இங்கே வந்து இந்த 3 ரூட் எம்மை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 1 த ஹோல் பவர் ஆஃப் 1/3 அப்படின்ட்டு எழுதுவீங்க. ஓகேங்களா? இந்த 3 வந்து நமக்கு இங்கே வரும்போது எப்படி வந்துடும், 1/3 வரும். அப்போ இங்கே என்ன எழுதுவீங்க, 3 the whole power of 1/3 plus 7m minus 10. ஓகே, ஸோ அப்போ நமக்கு பவரில் என்ன இருக்குது, டிவிஷனில் வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் என்னவா வரும், டிவிஷன் வந்தால் நமக்கு என்ன ஆன்சர், நாட் எ பாலினாமியல். டிவிஷனும் மைனஸும் வந்தால் நமக்கு என்ன வரணும், நாட் எ பாலினாமியல்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரீசன் எழுதணும் இல்லையா, 1 ஆஃப் த பவர் ஆஃப் m இஸ் எ ஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு ஃப்ராக்ஷனில் வந்திருக்கிறதுனால இது வந்து நமக்கு நாட் எ பாலினாமியல். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, write the coefficient of x power of 2 and x in each of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது, கோஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த x power of 2க்கு முன்னாடி பிஃபோராக நமக்கு என்ன நம்பர்ஸ் இருந்தாலும் அதை எடுத்து அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்க்கு பிஃபோராக நமக்கு என்ன நம்பர் இருந்தாலும் எடுத்து எழுதிடணும். ஸோ இப்போ நம்ம சம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், 4 + 2/5 x power of 2 minus 3xன்னு இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு நமக்கு என்ன இங்கே இருக்குது, 2/5 இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2/5ன்னு இருக்குது. அதே மாதிரி எக்ஸுக்கு பிஃபோராக நமக்கு என்ன நம்பர் இருக்குது, -3 இருக்குது. ஸோ அந்த சிம்பிள்ஸ் கூட நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ -3ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சப்மிஷன் பார்க்கலாம். 3 minus 2x power of 2 plus 3x³ minus root 7x அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்ன, -2, அதை எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸோடைய கோஃபிஷியன்ட் என்ன, -√7. ஏன்னா இங்கே -√7 இருக்குல்ல, அதனால அதை போட்டாச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். by x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்ன, பை. ஓகே, அதே மாதிரி எக்ஸோட இது என்ன, இங்கே வந்து நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும், 1 இருக்கிறதா மீன் பண்ணிக்கணும். அப்போ இங்கே -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? √3x ஸ்கொயர் ப்ளஸ் √2x ப்ளஸ் 0.5. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் என்ன, நமக்கு √3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட இது என்ன, √2. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஓகே, ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2x ப்ளஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட நமக்கு கோஃபிஷியன்ட் என்ன, -7/2. ஓகேங்களா? சாரி, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே வந்து எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், 1 வரும். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, -7/2 இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே இல்லாதனால நம்ம 1 எடுத்து அப்படியே போட்டுட்டோம். எக்ஸுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, -7/2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க சம்ஸில் நம்ம வந்து டிகிரிஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிகிரிஸ்னால் ஒன்றும் கிடையாது, அதாவது வந்து இங்கே வந்து 1 minus √2y த ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் y7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த பவரில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை எடுத்து எழுதிடணும். ஸோ இங்கே பாருங்கள், y பவர் ஆஃப் 2 அண்ட் y பவர் ஆஃப் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எது பிக்கஸ்ட் நம்பர், 7. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த சம்யூஷனோட ஆன்சர் வந்து நமக்கு 7. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? x³ மைனஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 6x பவர் ஆஃப் 6 டிவைடட் பை x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சால்வ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே 3, 4, 6 இருக்குது. ஸோ இதுக்கு இந்த பவருக்கு நம்ம காமனாக என்ன பண்ணலாம், ஸ்கொயர் எடுக்கலாம், 2 எடுக்கலாங்களா? அப்போது இங்கே வந்து நம்ம 3க்கு வந்து இங்கே நம்ம 2 எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த 4க்கு நம்ம இங்கே 2 எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும். ப்ளஸ் 6x, இங்கே 6க்கு நம்ம 2 எடுத்தாச்சு. அப்போ இங்கே பேலன்ஸ் வந்து 4 இருக்கும். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு என்ன இருக்கும், x1 minus
மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் 6x4 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் பவரில் நமக்கு 1 2 4ன்னு இருக்குது. ஸோ இதில் நம்மளுடைய டிகிரி என்ன, எது பிக்கஸ்ட் நம்பர் 4. அப்போது டிகிரி வந்து நமக்கு என்ன 4, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கியூபோட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் தென் அந்த எக்ஸ் கியூபோட இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு மேலே வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் பவரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 3யும் 2வையும் ஆட் பண்ணோம்னா 5 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இங்கே 3யும் 1ம் இருக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் 4. ஸோ இங்கே பவரில் பாருங்கள் 5 இருக்குது 4 இருக்குது. எது பிக்கஸ்ட் நம்பர் 5. அப்போது நமக்கு இதோட டிகிரி என்ன 5. ஓகேயா. ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 3x பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 9x பவர் ஆஃப் 2 ப்ளஸ் 27x பவர் ஆஃப் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம டைரெக்டாகவே பார்த்துக்கலாம், நம்ம சால்வ் பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகேங்களா. ஸோ பவரில் 4 2 6ன்னு இருக்குது. ஸோ எது பிக்கஸ்ட் நம்பர் 6. ஸோ இப்போ இந்த சப்டிவிஷனுடைய டிகிரி என்ன நமக்கு 6. ஓகேயா. நெக்ஸ்ட் 2 root 5p power of 4 minus 8p power of 3 divided by root 3 plus 2p power of 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், டைரெக்டாக பார்த்துடலாம். 4 3 2ன்னு இருக்குது பவரில். எது பிக்கஸ்ட் நம்பர் 4. அப்போ இதோடைய டிகிரி என்ன 4, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக தான் இருக்குது இல்லையா, போட்டுருவீங்களா. சரி ஓகே, நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.